பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். எரேமியா எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் 8வது வசனம், நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி நான் உன்னோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியாவை தேவன் சிறுவயதில் அழைத்த போது, மனிதர்கள் அவனுக்கு விரோதமாய் எழும்பின போது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னை காக்கும்படி உன்னோடு கூட இருக்கிறேன். அவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எந்த நோக்கத்துக்காய் எரேமியா அழைக்கப்பட்டாரோ அந்த நோக்கம் நிறைவேறுகிற வரை பாடுகள் வந்தது, உபத்திரங்கள் வந்தது. தண்ணீர் இல்லாத கிணற்றில் அடைக்கப்பட்டார், ஆகாரம் இல்லாத இடங்களில் அவர் அடைக்கப்பட்டார். ஆனால் நீ என்னையே நம்பியிருக்கிறபடியால் நான் உன்னை பாதுகாப்பேன். எரேமியாவே, தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே வேர்பிரித்த கர்த்தர் எரேமியாவை ஒரு தீர்க்கதரிசியாய் பயன்படுத்தின கர்த்தர் உங்களை பயன்படுத்துகிறவர் யார் தெரியுமா? மனுஷன் அல்ல. உங்களை அழைத்தது யார் தெரியுமா? மனிதர்கள் அல்ல. உன்னை அழைத்தவர் சொல்லுகிறார், கடைசி பரியந்தோ உன்னை நான் பயன்படுத்துவேன், கடைசி பரியந்தோ நான் உன்னோடு கூட இருப்பேன். அந்த அப்போஸ்தலர்களை பார்த்து சொன்னார், உலகத்தின் கடைசி பரியந்தோ சகல நாளோ உங்களோடு கூட இருப்பேன். அற்புதங்கள் நடந்தது. கர்த்தர் கிரியை செய்ய தொடங்கினார். ஜீவன் வர வரைக்கும் கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தார். நம்மளை அழைத்த ஆண்டவர் எப்படிப்பட்டவர், நம்மளை தெரிந்து கொண்ட கர்த்தர் எப்படிப்பட்டவர், அவருடைய பிளான் என்ன, அவருடைய திட்டம் என்ன? எலியாவை தேவன் அழைத்தார், பயன்படுத்தினார். எத்தனை சோர்வுகள் வந்தது ஊழிய பாதையில. எலியாவுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். எத்தனை மிரட்டல்கள், வேதனைகள், கண்ணீர்கள், அவமானங்கள், துக்கங்கள். இதன் நடுவில் கர்த்தர் எரேமியாவோடு கூட இருந்தார். இருந்தது மாத்திரமல்ல, அவர் பல இடங்களில் கடத்தப்படுகிறார். சத்தியத்தை சத்தியமாக சொல்லும் போது சத்துரு பல மனிதர்களை பயன்படுத்தக்கூடும். ஆண்டவர் சொல்லுகிறார், எரேமியாவே பயப்படாதே, நான் சொன்ன என் வார்த்தையை நிறைவேறுகிற வரை என் வசனம் தீவிரமாய் கடந்து போகும். உன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை தீவிரமாய் கடந்து போகும். தேசத்தில் கர்த்தருடைய வல்லமையை எல்லாரும் காண்கிற அளவு உன்னை கர்த்தர் அப்படி பயன்படுத்துவா. கண்ணீர்களை மாற்றுவா, துக்கங்களை மாற்றுவா. வேதனை நீங்கி சுகமாயிரு. ஆமென்.